வணக்கம். யூஜி தமிழ் லெசன். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது செமஸ்டர் 2ல இருக்கின்ற உரைநடையினுடைய தோற்றம் வளர்ச்சி என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஒரு மொழி தான் முதலா செயல் தோன்றும் போது அது பேச்சு வழக்குல மொழி நடையினையும் ஓசை பண்பினையும் தழுவிதான் தோன்றுகின்றது. இது தமிழ் மொழிக்கு மட்டும் இல்ல, உலகில் இருக்கிற எல்லா மொழிக்குமே பொருந்தது. தமிழ்ல உள்ள ஓசை வகைகள்ல அகவல் தான் முதல்ல இருக்கிறதா இருக்கு. இந்த அகவலும் செப்பல் ஓசையும் தான் மக்கள் பேச்சு வழக்குல காணப்படுபவையா இருக்கு. இந்த ஓசைகள்ல எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் உரைநடை என்ற அமைப்புல அமைந்திருக்கின்றது. அதனால்தான் செய்யுளை தொடர்ந்து உரைநடை அப்படிங்கிறது எழுந்தது அப்படிங்கிறது அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. உரைநடை தோன்றிய காலத்துல செய்யுளும் உரைநடையும் பெரிதும் வேறுபாடு இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. செய்யுளை போலவே உரைநடையும் செப்பமாக செய்யப்பட்ட ஒன்று. அதனால்தான் உரையினையும் தொல்காப்பியர் செய்யுள் வகையில ஒன்றாக சொல்றாரு. தொடக்க காலத்துல உரைநடையோட தன்மை செய்யுள்ள இருந்ததை பெரிதும் மாறுபடாத நிலையில தான் இருந்தது. நம்ம அடுத்த தலைப்பு தமிழ் பிராமிய கல்வெட்டு உரைநடை தான். தமிழ் பிராமிய கல்வெட்டு அப்படின்னு சொல்லும்போது தொல்காப்பியர் காலத்துக்கு முற்பட்டதா இருந்தது. இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சங்க காலத்தை சார்ந்தது அப்படின்னு கல்வெட்டு அறிஞர்கள்லாம் சொல்றாங்க. தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் தொன்மை கால உரைநடைய நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்றாக இருக்கின்றது. அடுத்ததா தொன்மை கால உரைநடை என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். தொன்மை காலத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா தொல்காப்பியத்திற்கு முந்தைய காலத்துல தொல்காப்பிய காலத்திலும் சங்க காலத்திலும் வழங்கப்பட்ட உரைநடையை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். தொல்காப்பியத்திற்கு முந்தைய உரைநடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மூலப்பாடம் உரைப்பாடம் அப்படிங்கிற பாகுபாடு தான் தொன்மையா இருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட செயல்களுக்கு விளக்கமா எழுதப்பட்ட உரைகள் உரைநடை வளர்ச்சிக்கு உதவியா இருந்தது. தொல்காப்பிய நூற்பாக்களில் என்ப, என்மனார், என்மனார் புலவர், நூல், நவில் புலவர் முதலிய சொற்கள்லாம் காணப்படுது. அதனால தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பே இந்த உரைநடை நூல்களும் உரைநடையும் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தொல்காப்பியருடைய நூற்பா வழியா நமக்கு தெரியுது. தொல்காப்பிய நூற்பா பாருங்க, பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் உரை வகை நடையே 4 என மொழிப அப்படின்னு சொல்றாரு. இந்த மொழிப அப்படின்னு சொல்றதுனால அவருக்கு முன்னாடியிலிருந்து இந்த உரைநடை என்பது இருந்திருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிகின்றது. தலைப்பு தொல்காப்பியர் கால உரைநடை. தொல்காப்பியர் எழுதிய உரைதான், அந்த செய்திகள் தான் அக்கால உரைநடையை பத்தி நமக்கு அறியறதுக்கு காரணமா இருக்கு. தொல்காப்பியர் காண்டிகை அப்படிங்கிற உரை 2 வகை உரை அமைப்புகளை நமக்கு காட்டுது. இந்த 2 வகை உரையுமே அவர் காலத்துல நிலவிய உரை கூறும் மரபு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம பார்க்க போறது பண்டைய கால உரைநடை தான். சங்க இலக்கிய செய்யுள்ள கீழ்காண பெறும் துறை, திணை, விளக்கம் இந்த பாடல்ல குறிப்புகள்லாம் உரைநடை அமைந்துள்ளன. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நற்றிணையில பாருங்க ஒண்ணு இருக்கு, பொருள் வயிர் பிரிந்த தலைவன் பருவம் உணர்ந்து நெஞ்சிற்கு உரைத்தது அப்படின்னு இருக்கு. இதன் மூலமா என்ன தெரியுது, அவன் பொருள் காரணமா பிரிஞ்சிருக்கான். அப்போ அவன் அந்த பருவ காலம் மாறுறதன் காரணமா தன்னுடைய மனதிற்கு அவன் பேசியதாக. இந்த உரைநடைய வச்சு சங்ககால உரைநடை செய்யுள் நடை போல இருக்கிறதையும் செறிவா இருக்கிறதையும் நிறைய அறிஞ்சொற்கள் இருக்கிறதையும் நம்மளால அறிந்து கொள்ள முடிகின்றது. சிலப்பதிகார உரைநடை. தமிழ்ல முதல் காப்பியம் அப்படின்னு சொல்றது இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் தான். பதிகத்துல பாத்தீங்கன்னா வாழ்த்து வரம் தரும் காதையோடு இவ்வாறு உரையிடையிட்ட பாட்டுடை செயல் என்ற குறிப்பானது வருகின்றது. உரை பெரு கட்டுரை, உரை பாட்டு மடை என்னும் பெயர்களோடு இந்த காப்பியத்துல இடையிடையே உரைநடை இடம்பெற்றுள்ளதை நம்மளால பார்க்க முடியுது. தமிழ் உரைநடையோட ஆரம்ப வடிவத்தை நம்ம சிலப்பதிகாரத்துலதான் பாக்குறோம். இந்த காப்பியத்துல உரைநடை 2 காரணங்களுக்காக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த உரைநடையுடைய வளர்ச்சி தான் நம்ம அடுத்து பார்க்க போறது. அச்சு இயந்திரங்களோட வரவால தமிழ்ல முதல்ல வளர்ச்சி பெற்றது உரைநடை தான். பல வகையான கட்டுரை, நூல்கள், சிறுகதை, நாவல், மொழிபெயர்ப்பு நூல்கள், திறனாய்வு, உரையாசிரியர்கள் என பல வகையில இந்த உரைநடையானது வளர்ந்தது. 1904 ஆண்டுல வெளியிடப்பெற்ற தமிழ் உரைநடையின் வரலாறு என்ற ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் ப்ரோஸ் ஆங்கில நூல் தான் V.S. செல்வராகவ பிள்ளை என்பவரால் எழுதப்பட்டது. இனி தமிழ் உரைநடையை வளர்த்த சான்றோர்களை பார்க்கலாம். உரைநடையினுடைய முன்னோடிகள் ராபர்ட் டி நொபிலி, அருளானந்த அடிகள், வீரமாமுனிவர், கால்டுவெல், போப்பையர் இவங்களாலதான் தமிழ் உரைநடையானது வளர்ச்சி அடைந்தது. 19ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா முதல்ல விரைந்து சிறந்தது இவங்களாலதான். ஆங்கிலேயர்கள் ஆட்சி நாட்டுல நிலை பெற்ற பின்பு நாடெங்கும் அச்சகங்கள் அப்படிங்கிறது தோன்றியது. கிறிஸ்துவ மிஷினர் பாத்தீங்கன்னா இந்துக்களோட போட்டி போட்டுக்கொண்டு நூல்களை வெளியிட்டாங்க. பார்க்க போறது ஆறுமுக நாவலர். கற்ற பண்டிதருக்கு ஒரு நடை,
கல்லாத பாமரர்கள் கேட்டு ரசிக்க ஒரு நடை, சமய கருத்துக்களை கூற ஒரு நடை அப்படின்னு மூவகையான நடைய வீரமாமுனிவர் காலத்திலே வழங்கினாலும் 20ஆம் நூற்றாண்டுல உரைநடை வேந்தரா இருந்தவர் ஆறுமுக நாவலர் தான். இலக்கண பிழையற்ற எளிய இனிய தெளிந்த நடைய தோற்றுவித்ததால இவரை தான் நம்ம தமிழ் காவலர் என்றும் தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். யாருன்னா ஆறுமுக நாவலர். அடுத்து நம்ம பார்க்க போறது வ.உ. சிதம்பரம் பிள்ளை. வ.உ.சி. அவர்கள் தேச விடுதலை போராட்டத்துல முன்னணியில நின்றவர்களும் இலக்கிய வளர்ச்சியில பணிபுரிந்தாரு. பத்திரிகை ஆசிரியரா திகழ்ந்த வ.உ. சிதம்பரம் அவர்கள் மெய்யறிவு மெய்யறம் என்ற நீதி நூல்களை திருக்குறள் கருத்துக்களோடு ஒட்டி விளக்கி எழுதினார். மக்களுக்கு தொண்டு செய்ய ஆர்வமும் மேடை பேச்சு பயிற்சியும் இருந்ததுனால வ.உ.சி.யினுடைய நடையில நெகிழ்ச்சி காணப்பட்டது அப்படின்னு சொல்றாரு மு. வரதராசனார் அவர்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது மறைமலை அடிகள். அவர் இயற்றிய உரைநடை நூல்கள் என்னென்னு பார்க்கலாமா? அறிவியல் நூல்கள், மக்கள் நூற்றாண்டு உயிர் வாழ்க்கை, பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும், யோக நித்திரை அல்லது அறிதுயில், மனித வசியம் அல்லது மனக்கவர்ச்சி. நாவல்னு பாத்தீங்கன்னா குமுதவல்லி, நாக நாட்டரசி, கோகிலாம்பாள் கடிதங்கள். இதுதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது திருவிக்கா அவர்கள். தமிழாசிரியரா இருந்து பின் பத்திரிகை ஆசிரியராகவும் தொழிலாளர் தலைவராகவும் விளங்கியவர் தான் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். இவருடைய உரை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருந்தது, இனிதா இருந்தது. இவரது பத்திரிகை தமிழ தேசபக்தன் நவசக்தி பத்திரிகை மூலமா நம்மளால பார்க்க முடியும். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், முருகன் அல்லது அழகு, பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை இதெல்லாம் அவர் எழுதிய உரைநடை நூல்களாகும். செல்வகேசவராய முதலியார், வள்ளுவர், கம்பநாடார், தமிழ், தமிழ் வியாசங்கள், வியாசமஞ்சரி, கண்ணகி கதை, அபிநவ கதைகள், பஞ்சலட்சணம் முதலிய நூல்களை பழமொழி கலந்த நடையில எழுதிக்கு அழகும் பெருமையும் சேர்த்தவர் தான் செல்வகேசவ முதலியார். இவருக்கு அப்புறமா நம்ம பார்க்க போறது பேராசிரியர் ராப்பி சேது பிள்ளை அவர்கள். இவர் சொல்லின் செல்வர் என்றும் அழைக்கப்படுகின்ற அழகான நடையில 25க்கு மேற்பட்ட உரைநடை நூல்களை எழுதியவர். ஊரும் பேரும், வேலும் வில்லும், செந்தமிழும் கொடுந்தமிழும், தமிழின்பம், வீரமா நகர் அவர் இயற்றிய சில நூல்களாகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது உ.வே. சாமிநாத ஐயர். தமிழ் தாத்தா அப்படின்னு நம்ம அழைக்கிறது உ.வே. சாமிநாத ஐயர் தான். மணிமேகலை கதை சுருக்கம், புத்த தர்மம், உதயணன் கதை சுருக்கம் இதெல்லாம் அவர் எழுதிய உரைநடை நூல்களாகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பேராசிரியர் எஸ். வையாபுரி பிள்ளை அவர்கள். வையாபுரி பிள்ளை தமிழ்ச்சுடர் மணிகள், சொற்களை விருந்து, காவிய காலம், இலக்கிய சிந்தனை, இலக்கிய உதயம் இந்த நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. அடுத்ததான் இறுதியா நம்ம பார்க்கறது முடிவுரை. இந்த மாதிரி பல்வேறு அறிஞர்களின் முயற்சியால செயல் வடிவம் மாற்றம் பெற்று உரைநடை என்னும் புத்திலக்கியமானது உருப்பெற்றது. அதனால எண்ணிலடங்காத உரைநடை நூல்களானது தோற்றம் பெற்றது. தமிழ் இலக்கியத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன.